மற்றும் கோடை விடுமுறையை ஒட்டி திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். கள விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். செய்தியாளர் அந்தோணிராஜ் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் அந்தோணிராஜ். அங்க வந்திருக்கக்கூடிய பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? பக்தர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? அங்க என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? காரைக்காலை அடுத்து திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் அனுகிரக மூர்த்தியாக தனி சந்நிதியில் வீட்டிற்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்ய வாரந்தோறும் சனிக்கிழமையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இதனைத் தொடர்ந்து தமிழக புதுச்சேரியில் பாத்தீங்கன்னா பள்ளிகளுக்கு தொடர்ந்து கோடை விடுமுறை விடுபட்டுள்ளதால் இன்று சனீஸ்வர பகவானை வழிபட தமிழக பகுதியில் இருந்து திருச்சி, ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை உள்ளிட்ட பகுதியிலும் வெளிமாநிலத்திலிருந்து கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட பகுதியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று அதிகாலை முதல் குவிந்து வந்தனர். மேலும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வெள்ளி கவச அலங்காரத்தில் மகா தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்கள் பாத்தீங்கன்னா வெள்ளி கவசத்தில் அருள்பாலித்து வருகிறார் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். முன்னதாக பக்தர்கள் நலத்தீர்த்த குளத்தில் புனித நீர் அடிப்பினர் கடித்தீர்த்த விநாயகரை வழிபட்டு சிதறு தேங்காய் உடைத்து பின்னர் நீண்ட வரிசையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து வருகின்றனர். சனி பகவானுக்கு உகந்த எல் தீபம் ஏற்றி வழிபட்டனர். பக்தர்கள் வெப்பத்திலிருந்து தணிக்க கோவில் நிர்வாக சார்பாக பாத்தீங்கன்னா 3 இடங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்கி வருகின்றனர். பக்தர்கள் நீர்மோர் அறிந்து மகிழ்ச்சியோடு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதிக அளவிலான பக்தர்கள் வருகை தந்துள்ளதால் மாவட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா உத்தரவின் பேரில் பாத்தீங்கன்னா திருநள்ளாறு ஆய்வாளர் செந்தில்குமார், ஆய்வாளர் தலின்பாதி தலைமையில் திருநள்ளாறு பகுதி முழுவதும் பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து பக்தர்கள் வருகை இன்று அதிகரிப்பால் திருநள்ளாறு பகுதி முழுவதும் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சாரசாரையாக குவிந்து வரும் பக்தர்கள் அலைமோதி வருவதால் வெகு நாட்கள் பாத்தீங்கன்னா இந்த திருநள்ளாறு கோயில் பாத்தீங்கன்னா திருவிழா கோலம் போல காட்சி அளித்து களை கட்டி வருகிறது. நன்றி அந்தோணிராஜ், உங்களுடைய கள விவரங்களுக்கு.